ஜவஹர் அலி சார், தேர்தல் பிரச்சாரம் தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் இப்போ எங்கே போனாலும் தேர்தல் பிரச்சாரம் தான் முதல்ல இருக்குது. எல்லாத்துடைய பேச்சுமே அதை பற்றி தான் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாரு, அதை பற்றி மக்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, அதை பற்றியும் மக்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இதெல்லாம் விமர்சனமாக வைக்கிறாங்க, என்ன இப்படி இருக்குது பேச்சு அப்படின்னு. ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறத என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுவாரா, அடடே பரவாயில்லை அப்படின்னு கொஞ்சம் வியக்கிறாங்க. என்ன இந்த தேர்தலில் இந்த பிரச்சாரங்கள்லாம் என்ன மாதிரியான இம்பாக்டை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு ஜவஹர் அலி சார்? அதாவது தமிழ்நாடு மக்கள் எப்பயுமே அரசியல் அறிவு அதிகம் உள்ளவங்க. அவங்க எப்பயுமே பொதுவா தொலைக்காட்சிகள்ல நியூஸ் பார்க்கக்கூடிய அரசியல் களத்தை உன்னிப்பாக கவனிக்க கூடியவர்கள். அவர்கள் நகரம் கிராமம் எல்லா பகுதியில இருந்து பார்க்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாடு மக்கள். அதனாலதான் இந்த 52 வருடம் இந்த திராவிட ஆட்சி காலத்துல 32 வருடம் அதிமுக ஆட்சி செய்திருக்குன்னா அவங்க ஒவ்வொரு களத்தையும் பார்த்தவங்க. யாரு மக்களுக்கு நன்மை செய்யறாங்க, யாரு மக்களை ஏமாத்துறாங்க அப்படி எல்லாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சை பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ஏற்கனவே சரியான முறையில வடிவமைக்கப்பட்டு அவர் யதார்த்தமா பேசுறாரு. மக்களிடம் அவருடைய பேச்சு எழுத மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில இருக்கு. ஒரு பாமரன் கூட புரிஞ்சிக்கக்கூடிய வகையில ஒரு எப்படி ஒரு மனிதர் எப்படி ஒரு கேஷுவலா பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுறாரு. அப்படி பேசும்போது பல்வேறு கேள்விகளை வைக்கிறார். நீங்க என்ன செஞ்சீங்க இந்த 3 வருஷத்துல, இந்த ஆட்சிக்கு மக்களுக்கான என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரே ஒரு கட்டமைப்பையாவது உருவாக்கி அதை திறந்து வச்சிருக்கீங்களா, அப்படி எல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாம் மக்கள் ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. ஆனா இவங்க அதுக்கு எதுக்குமே உங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா அவங்கள நக்கலும் நையாண்டியுமாக அப்பனும் அவனும் வேற மாதிரி பேசுறாங்க. இந்த இது யாருன்னா ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி தென்னாவுட்லா எங்களுடைய பொதுச் செயலாளரை எவ்வளவோ இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு தங்களை தாங்களே இழிவுபடுத்துற வகையில் தான் அவங்க கூட்டத்துல பேசுறாங்க. என்னன்னா நான் கூட சென்னையில நான் ஒரு மத்திய சென்னை தொகுதிக்கு பொறுப்பாளரா இருக்கிறேன். நான் வட சென்னை தொகுதியிலும் பிரச்சாரம் போனேன், தென் சென்னை தொகுதிக்கும் பிரச்சாரம் போயிருக்கேன், மத்திய சென்னையில தினம் போய்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்குது இந்த தேர்தல் களத்துல. இது வரைக்கும் இல்லாத ஆர்வம் இந்த தேர்தல் களத்துல மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஆர்வம் இருக்கிறத நான் பாக்குறேன். நம்ம அதிமுகவினுடைய நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் பிரச்சார வேட்பாளரோட போகும்போது அவர்கள் தானாக அவர்கள் சில விஷயங்களை பேசுறாங்க. நாங்க போன முறை ஏமாந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாங்க மிகப்பெரிய அளவுல கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்றது நாங்க கண்கூடா பாக்குறேன். நான் தினம் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துலதான் நானும் உங்ககிட்ட பேசுறேன். இப்போ பார்க்கும்போது மக்கள் கிட்ட ஒரு தெளிவு இருக்குது. எப்படியாவது இந்த திமுக மக்கள் விரோதமாக நடக்கிறாங்க, இந்த ஆட்சியினுடைய திறன் ரொம்ப மோசமா இருக்கு, இவங்க சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல, எங்களை பார்த்து நலமான்னு கேட்கிறாங்களே, இது நியாயமா? சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, மின்கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க, பால் பஸ் பத்திரப்பதிவு எல்லாத்தையும் உயர்த்திட்டு நீங்க நலமா இருக்கிறீங்களா கேட்கிறீங்களா முதலமைச்சரை, இது நியாயமா? உங்களுக்கே ஜவஹர் அலி சார் இப்ப என்னன்னா அவங்க அதை ஒரு திட்டமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை மக்கள் கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், மக்கள் நலமானு கேட்கிற ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பிரச்சார வியூகமா கூட வச்சிருக்கிறாங்க. ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க 2 கட்சிகளினுடைய இந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி போய் கன்வே ஆகும்னு கேட்கிறேன். இல்ல அதான் சொல்றேன். இப்ப நீங்க உதயநிதி பேசுறாருன்னா பக்குவம் இல்லாம பேசுறாரு. ஏன்னா அவர் வார்த்தைகள்ல ஒரு சின்ன பையன் எப்ப முழுமையா கேக்குது பார்க்க சொல்றேன் சார், நீங்க பேசுங்க. அதாவது ஒரு சின்ன பையன் அரசியல் அறிவே இல்லாதவன் ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பேசுவார் எப்படி பேசுவாரோ, நாகரிகம் இல்லாம பக்குவம் இல்லாம ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற அந்த ஒரு மரியாதை கூட தெரியாம எவ்வளவு அத வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஒரு சாதாரண மனிதரை கூட அப்படி பேச முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துற. அதை விட அவங்க அப்பா ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருந்துட்டு நீ படுத்து போன பம்பாத்து யாரா பேசுவாங்களா சார்? இதெல்லாம் இன்னைக்கு என்ன மக்கள் இதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் மக்கள் ரசிக்கல. ரெண்டாவது நீங்க கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா
நீங்க வந்து அதிமுக கூட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உங்க இதுல கூட காட்டுறீங்க, மிகப்பெரிய கூட்டம், தானா வந்த கூட்டம் இதெல்லாம். மக்கள் ஆர்வமாக கட்சி நிர்வாகிகள் நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துல பணத்தை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இஷ்யூ பண்ணி யார் யாரு. அதுல ஒரு பிரச்சனை, எனக்கு காசு கொடுக்கல உனக்கு காசு கொடுக்கல பிரச்சனைகள்லாம் பாக்குறான். அது இல்லாம அந்த கூட்டங்களை பேசக்கூடிய வேட்பாளர் நீங்க பாத்தீங்க, கதிர் ஆனந்த் பேரன் லெவலி பூசிட்டு வந்துட்ட, பவுடர் பூசிட்டு வந்துட்ட, இதெல்லாம் பேசுற பேச்சா? பெண்கள் தலையில அடிக்கிறது, மக்களை ஏளனமா பேசுறது, ஓசி பயணம்னு பேசுறது, ஒரு மக்கள்ங்கிற ஒரு எண்ணமே இல்ல, இவர்கள் வாக்காளர்கள் எண்ணமே இல்லை. இன்னைக்கு ஜவஹர் அலி சார், இப்ப நீங்க சொல்றது புரியுது. ஆனா என்னன்னா இவங்களுடைய பிரச்சாரம் இருக்கு இல்லையா, திமுகவினுடைய பிரச்சாரம், இத மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜென்யூனிட்டி இல்ல, ரொம்ப தரந்தாழ்ந்து இருக்கு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, இது எல்லாமே தேர்தல்ல எதிரொலிக்குமா, ஓட்டு போடும்போது எதிரொலிக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க தேர்தல்ல எதிரொலிக்கக்கூடிய விஷயம் இது வந்து எக்ஸ்ட்ரா. இவங்க செய்த அநியாயம், அக்கிரமம், ஏளனம், எதக்காலம், இதெல்லாம் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா. தேர்தல்ல ஓட்டு போட மக்கள் வந்து எதிரொலிக்குமான்னு கேட்குறது இவங்க கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள். மக்கள் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. மதுக்கடைகளை ஊடுவன்னு சொல்லி தெருத்துறா மதுக்கடையை திறந்து வச்சிருக்காங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை தரேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மக்கள் கொடுத்து பல பேரை வந்து இன்னைக்கு வந்து 3 கோடி ரேஷன் கார்டுல 1.25 கோடிக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. மிச்சம் 1.25 ரேஷன் அட்டைதாரர்கள் கோபத்துல பயங்கரமா இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு சார். நீங்க கல்வி கடை, நகை கடை ரத்து செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துனது, நீட்டுக்காய் ரத்து செய்யணும்னு சொல்லி ஏமாத்துனது, இதெல்லாம் களத்துல ஏற்கனவே மக்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க டிசைட் பண்றதுக்கு காரணம் தான் அதிமுக கட்சி கூட்டங்கள்ல மக்கள் வெள்ளமா வருது. நீங்க அது இல்லாம இந்த 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடனை, 3 லட்சம் கோடி கடனை உருவாக்கி இருக்கீங்க. ஏன் வாங்குனீங்க? அதுக்காக என்ன கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க? இதெல்லாம் நாங்க தேர்தல் களத்துல போய் ஒவ்வொரு தொண்டனும் போய் பேசுறான். அந்த மக்கள் பேசும்போது தெரியுது அந்த மக்களுக்கு ஏற்கனவே அவங்க நம்மளை விட நிறைய விஷயமா சொல்றாங்க, நம்மளை ஏமாத்திருக்காங்க, நிறைய விஷயத்தை சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் வந்து பெண்களை ஏளனமா பேசுறது. நேற்று கூட பாத்தீங்களா, ஒரு பெண் கேக்குறாங்க 1000 ரூபாய், அவருக்கு 1 ரூபாய். ஏங்க அவருக்கு கொடுத்தீங்களாங்க, எனக்கு கொடுக்கலையா, பக்கத்துல எனக்கு வயிறு இல்லையான்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க, உரிமை தொகை என்னன்னு சொல்றீங்க, எனக்கு கொடுக்கலையான்னு நியாயமா கேக்குறாங்க. அது பதில் சொல்ல முடியாம அப்படியே கடந்து போறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சாரம், திமுக கூட்டணி கட்சிகள் பிரச்சாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒவ்வொரு பிரச்சனைகள். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, சென்னை எடுத்துங்க, பல்வேறு பகுதியில வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கே போக முடியல சார். பல இடங்கள்ல துரத்தி அடிக்கிறாங்க. பலரை வந்து நீ எப்ப வந்த, நீ வந்து ஓட்டு கேட்டு போன முறை ஓட்டு கேட்டு வந்த, 5 வருஷம் சண்டி இப்ப வருவ, நீ உன்னை ஜெயிக்க வச்சுட்டா இதுக்கப்புறம் நீ 2029 தான் வந்த, எங்களை முட்டாள நினைக்கிறியா? ஒரு முறைதான் ஏமாறுவோம், நாங்க இனி ஏமாற மாட்டோம். மக்கள் முழிச்சுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கவா, மக்கள் முழிச்சுட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, நல்ல தெளிவா இருக்காங்க. இரண்டாவது அவங்க கேக்குறாங்க சார், நீங்க எம்பி ஓடுறீங்க, பல தொகுதியில் நான் கேட்ட வரைக்கும் நீங்க 5 வருஷத்துல நீங்க இந்த எம்பியா இருந்து இந்த தொகுதிக்கு செஞ்ச ஒன்னே ஒண்ணு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கிறேன், யாருமே சொல்லல. இப்ப வட சென்னையா இருக்கட்டும், மத்திய சென்னையா இருக்கட்டும், தென் சென்னையா இருக்கட்டும், நான் சென்னையை பார்த்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு நான் இந்த ஒரு எம்பி தொகுதியில நிதியில இருந்து இதை பண்ணிருக்கேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த உரிமையை நிதியை பெற்று வந்திருக்கேன், காவிரி ஆணையத்திலிருந்து நீரை பெற்றுக் கொடுத்திருக்கேன், பல்வேறு உரிமைகளை மீட்டு கண்டு இவர்களால் பதில் சொல்ல முடியல. இதெல்லாம் மக்களுக்கு வந்து நல்ல தெளிவா இருக்காங்க. இவங்க பணம் செலவழித்தார். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு திமுக ஒரு பெரிய பிளானோட இருக்காங்க, இந்த தேர்தல்ல வெற்றி பெறணும். எப்படின்னா அதுக்கு எவ்வளவு வேணாலும் விலை கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், எத்தனை கோடி வேணா வழங்கலான்ட்டு. ஆனால் பணத்தை கொடுத்து இந்த முறை மக்களை ஏமாற்ற முடியாது, ஓட்டுக்களை பெற. புரியுது சார். நான் திரும்ப வரேன். ஜவஹர் அலி சார், தொடர்ந்து இதே மாதிரி இன்னமும் வரக்கூடிய இந்த 10-15 நாட்களுக்கும் திமுக இதே போன்ற பிரச்சாரங்களை கையில் எடுத்தாங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு டிராபேக் வரப்போகுது சார்? அதாவது திமுக காரவங்க ஏளனமா பேசுறது, எக்கத்தாளமா பேசுறது, ஆணவத்தோட பேசுறது, அதனுடைய வழி என்னன்ட்டு இங்க வந்து ராஜேஸ்வரி மேடம் வந்து இங்க வந்து வெளிப்படுத்தி காட்டினாங்க. பெண்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் வந்து வார்த்தைகளில் வந்து ஒரு வசீகரம் இருக்கு மக்கள் கிட்ட. அவர் பேச நீங்க எல்லாம் ரசிக்கிறாங்க.
அந்த ஒரு பாமரன் பார்த்து படிச்சவனும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. ஒரு ஆணித்தரமான பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. சர்தார் ரொம்ப முக்கியம். இந்த தேர்தல் அவர் கேட்கிற கேள்விக்கு இவங்க எதுவுமே பதில் சொல்றதே இல்லை. இதுதான் உண்மை இருக்குது. என்னடா அவர் கேட்கறது என்ன சொன்னாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த 3 வருஷத்துல என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நாங்க கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், மாணவர்களுக்கு மடிக்கணினி, குடிபராமத்து, எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டீங்களே. ஆனா 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க கேட்கிறாரு. இதெல்லாம் அது இன்னும் சொன்னோம்னா, நாங்க கொண்டு நாங்க அந்த நிதியை வச்சு குடிபராமத்து, மெட்ரோ ட்ரெயின் 6 மாவட்டங்களை பிரிச்சோம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தோம், மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம், 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 7 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 108 கலைக்கல்லூரிகளை கொண்டு வந்தோம். இப்படி வரிசைப்படுத்துறாரு. இதுதான் ஒரு பேச்சு. மக்கள் கிட்ட இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு மக்களுக்கு தோணும். அதே சமயத்துல நீங்க என்ன இதை விட்டுட்டு ஏளனமா பேசுறது, மக்களை கிண்டல் பண்றது, உருவ கேலி பேசுறது, நாங்க கள்ள தூக்கி மீண்டும் பழைய ஸ்கிரிப்ட் தூக்கி மாதிரியே கள்ள தூக்கி காட்டுறது, என்ன சார் இது? அதனால இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச்சு மக்களிடம் நல்லபடியா எடுபட்டு இருக்குது. அதனுடைய தாக்கம் வர 19ஆம் தேதி தெரிய போகுது. இது ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஆணவம் அதிகாரம் இருக்குன்னு நீங்க ஆடுனீங்கன்னா ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கான். அஸ்திவாரத்தையே உடைச்சு எடுத்துருவோம். நன்றி ஜவஹர் அலி சார்.